நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது எஸ்டிமேஷன். ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 2 நம்பர் நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்க போறேன். 17986 இந்த நம்பரோட நான் வந்து எதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5290 அப்படின்ற நம்பரோட ஆட் பண்ணணும். ஸோ எந்த ஒரு அடிஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியோ அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ இல்லை டிவிஷன் பண்றதுக்கு முன்னாடி எஸ்டிமேஷன் பண்றது ரொம்ப நல்லது. எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படின்றத முதவே கெஸ் பண்றதுதான் எஸ்டிமேஷன். இப்போ 17,986 இதை வந்து நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்றேன் டு நியரஸ்ட் 1000. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா நியரஸ்ட் 1000 படி நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும் 17,986 வந்து பாத்தீங்கன்னா 18,000 மாறிடும். அதே மாதிரி 5,290 வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் வந்து நியரஸ்ட் 100க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்றேன். அப்படின்னா 290 வந்துருக்குல்ல, இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 300 மாறுமா? ஸோ அப்படின்னா 5,300. இப்போ ரெண்டையும் ஈஸியா ஆட் பண்ணலாமா? இங்க 0 0 இங்க 3 8 plus 5 13 remaining 1 23,300. ஸோ வந்து இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து 23,300 வந்து கிடைக்கணும். சரிங்களா? ஆன்சர் ஒரிஜினல் ஆன்சர் எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். 6 plus 0 6 8 plus 9 17 7 remaining 1 1 plus 9 10 10 plus 2 12 remaining 1 1 plus 7 8 8 plus 5 13. So 13 remaining 1 1 plus 1 2. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 23,276 வந்து கிடைச்சிருக்கு. எஸ்டிமேட் பண்ண ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 23,300. ஸோ ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவு தான் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ எஸ்டிமேஷன் பண்றது எப்பயும் வந்து நல்லது. இந்த ஆன்சரை சுத்தி தான் எப்பயும் வந்து ஆன்சர் நமக்கு வந்து பொதுவா வந்து கிடைக்கும். இதே இது மல்டிப்ளிகேஷன்ல எப்படி வந்து எஸ்டிமேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 நம்பர் வந்து எடுத்துக்கிறேன் மல்டிப்ளை பண்றதுக்காக 19 into 98. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவல் மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 19 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 20 வந்து கிடைக்கும். அதே மாதிரி 98 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண என்ன வந்து கிடைக்கும்? 100 வந்து கிடைக்கும். இப்போ 20யும் 100யும் ஈஸியா வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? 2 into 1 2. இங்க எத்தனை 0 இருக்கு? ஒரு 0. இங்க எத்தனை 0 இருக்கு? 2 0. ஸோ 20யும் 100யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2000 வந்து கிடைக்கும். இப்போ ஆக்சுவலா வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். 98 into 19 8 into 9. So 8 9s are என்ன கிடைக்கும்? 8 9s are 72. So remaining 7 9 9s are 81. 81 plus 7 88. அடுத்து 1 into 98 வந்து 98 அப்படியே வந்து கிடைக்கும். ஆட் பண்ணுங்க 2 16 remaining 1 10 18. So 1862. So இங்க நம்ம எஸ்டிமேட் பண்ண வேல்யூ வந்து 2000. ஆக்சுவல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1862. ஸோ கொஞ்சம் தான் வந்து வேரி ஆகுது. ஸோ எப்பயும் வந்து எதுவும் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எஸ்டிமேஷன் கேரி அவுட் பண்ணி பண்றது வந்து நல்லது. ஏன்னா ஓரளவு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். சரிங்களா?